இப்ப இந்த ரீசெண்டான டைம்ல இவ்வளவு பெரிய போரை நம்ம இப்பதான் பார்த்துட்டு இருக்கோம். அதுவும் ஒரு குரூசியலான போர். ஒரு மாசத்தை கடந்து இப்ப 2வது மாசத்துல அடி எடுத்து வச்சிருக்கு. இந்த போர் எதுக்காக ஆரம்பிச்சிருக்காங்க, இந்த போரை பத்தி அமெரிக்கா என்ன சொல்லியிருக்காங்க, லிட்டரலா ஈரான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல முழுசா பார்க்க போறோம். அமெரிக்கா தரப்புல அமெரிக்க அதிபர் ஒரு 1/2 மணி நேரம் ஸ்பீச் கொடுத்திருக்காரு. இந்த போரை பத்தி நாங்க எதுக்கு இந்த போரை எடுத்திருக்கோம் அப்படின்னு. ஈரான் பக்கம் ஒரு 4 பக்கம் அறிக்கையை ஒண்ணு வெளியிட்டு இருக்காங்க. இதை பத்தி தான் முழுக்க முழுக்க இந்த காணொலியில பார்க்க போறோம். இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உடனே உங்களுக்கு சேரும். ஈரான்ல அணு ஆயுதங்கள் தயாரிக்க போறதாகவும், ஈரான்ல அணு ஆயுதங்கள் தயாரிக்கிறதுக்கான அறிகுறிகள் இருக்கிறதாகவும், அங்க அதுக்கான யுரேனியங்கள் இருக்கிறதாகவும் அமெரிக்காவுக்கு உளவுத்துறை ரிப்போர்ட் பண்ணிருக்கு. இதன் அடிப்படையில ஈரான்ல அணு ஆயுதம் எல்லா நாட்டுக்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஆகும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அமெரிக்கா இந்த போரை தொடங்கி இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஒரு சாமானிய மனிதன் சக மனிதன்கிட்ட பேசுறப்ப என்ன பண்ணுவான்? இப்போ ஒரு விஷயத்த சொல்றான் அப்படின்னா அந்த விஷயம் சொன்ன இவனுக்கே தப்பா தெரிஞ்சதுன்னா மறுபடியும் அதை மாத்தி பேசிடுவான். ஐயோ இதை நான் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லுவான். அதே மாதிரி சரக்குல இருக்க என்ன சொல்லுவான்? ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்த சொல்லுவான். அவனுக்கு அந்த போதை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அப்படியா நான் அந்த விஷயத்த சொல்லவே இல்லையே அப்படிதான் மாத்தி சொல்லுவான். அதே மாதிரிதான் இப்ப நம்ம அமெரிக்காவோட அதிபர் மாத்தி 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 பேசிட்டு இருக்கிறாரு. அவர் சொல்றதை நம்பலாமா வேணாமா அப்படிங்கறது அமெரிக்கா மக்களுக்கே லிட்டரலா ஒரு குழப்பம் வருது. I've made clear from the beginning of Operation Epic Fury that we will continue until our objectives are fully achieved. We are going to hit them extremely. இது ஒரு பக்கம் இருக்கிறப்ப அமெரிக்காவுக்கு எதிராகவே ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்கு. அது என்ன போராட்டம்னா, அமெரிக்க அதிபர் நான் தான் கிங், இங்க மன்னர் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ காணொலி வெளியிட்டு இருக்காரு. மேல ஒரு பிளைட்ல இருந்து சாக்கடை எல்லாம் ஊத்துற மாதிரி ஒரு காணொலி அவரோட அபிஷியலாவே வெளியிட்டு இருக்காரு. இதனால அமெரிக்கால பல பக்கங்கள் போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. இந்த போராட்டத்தோட பின்புலத்தை பத்தி நாம இன்னொரு காணொலியில முழுசா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம அமெரிக்க அதிபர் என்ன ஸ்பீச் கொடுத்திருக்காரு அப்படின்னா, நாங்க ஈரான்ல இருக்கிற எல்லா போர்ஸையும் அழிச்சிட்டோம், நேவி, ஏர்போர்ஸ், தரைப்படை எல்லாத்தையும் நாங்க அழிச்சிட்டோம் அப்படின்னு அமெரிக்க அதிபர் சொல்லியிருந்தாலும் அவர் என்ன கிளைம் பண்றாரு அப்படின்னா, நாங்க ஈரானை ஒட்டுமொத்தமா அழிக்க போறோம், ஈரான்கிற ஒரு கண்ட்ரியே இருக்காது, உலக மக்கள் நீங்க கவலைப்பட வேணாம், உங்களுக்கு லிட்டரலா இன்னும் ஒரு 2 சில வாரத்துல இந்த போர் முடிஞ்சிடும், இந்த போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் லிட்டரலா எல்லா நாட்டுக்கும் ஆயில் தட்டுப்பாடு இல்லாம வந்துடும், இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ்ல எல்லாருமே டிராவல் பண்ணலாம், ஃப்ரீயாவே போலாம், இதுக்கு நீங்க பணம் கட்டணுங்கிற அவசியம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த போர் முடிவுக்கு வரணும்னா ஈரான் எங்கள்கிட்ட சரணடையணும், பேச்சுவார்த்தைக்கு வரணும், அமைதி பேச்சுவார்த்தைக்கு வரணும், அப்படி இல்லைன்னா நாங்க ஈரானை ஒட்டுமொத்தமா அழிக்க போறோம், ஈரான்கிற ஒரு நாடே மேப்ல இருந்ததா உலக வரைபடத்துல இருந்ததா இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்பீச் கொடுத்திருக்காரு. பிளஸ் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஈரான்ல ஒரு ஆட்சி மாற்றம் வரணும், இந்த போர் முடியணும் அப்படின்னா ஈரான் எங்கள்கிட்ட பேச்சுவார்த்தைக்கு வரணும், அப்படி இல்லாட்டி அங்க ஒரு ஆட்சி மாற்றம் வரணும், ஈரானிய மக்களே அங்க ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த போர் நிற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிளஸ் அவர் இன்னொன்னு என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏன் அங்க அணு ஆயுதங்கள் வரக்கூடாது, அணு ஆயுதங்கள் வரக்கூடாதுங்கிறது காரணம் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஈரானுக்கு எதிராக ஈரான் மக்களே குரல் கொடுத்ததால அங்க 40,000 மக்கள் கொன்று குவிச்சிருக்காங்க, சொந்த மக்களுக்கே அங்க பாதுகாப்பு கிடையாது, அப்படி பாதுகாப்பு கிடையாத பட்சத்துல ஈரான்கிட்ட அணு ஆயுதம் போயிருச்சு அப்படின்னா ஈரான் எப்படி எல்லா நாட்டையும் விட்டு வைக்கும், எந்த உலக நாட்டுக்கும் அமைதி இருக்காது அப்படிங்கிறத அமெரிக்க அதிபர் சொல்லியிருக்காரு. அடுத்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சுத்தி இருக்கிற நாடுகள், அதாவது ஈரானை சுத்தி இருக்கிற நாடுகள், குவைத்து, கத்தார், துபாய், அபுதாபி, இது எல்லாத்தையும் அவர் என்ன சொல்றாரு, இந்த நாட்டுகளோட உதவியால நாங்க ஈரான் அழிச்சிட்டோம், இந்த நாட்டுக்கெல்லாம் நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா மத்த நாடுகளை பத்தி ஈரான் என்ன சொல்லுது, நீங்க அமெரிக்காவுக்கு பேசஸ் கொடுத்ததுதான் நான் உங்க மேல தப்பு சொல்றேன், நான் உங்களே அடிக்கல, அமெரிக்காவோட பேசஸ் அடிச்சிருக்கேன்னு தான் சொல்லுது. ஆனா அமெரிக்க அதிபர் என்ன சொல்றாரு, அந்த சுத்தி இருக்கிற எல்லா நாட்டையும் அடிச்சனால எல்லா நாடுகளோட உதவியால நாங்க இப்ப ஈரானை அழிச்சிட்டோம், எல்லா நாட்டோட உதவியால இப்ப நாங்க ஈரானை அழிச்சிட்டோம் அப்படின்னு அமெரிக்க அதிபர் சொல்லியிருக்காரு. சரி, ஓகே, அமெரிக்க அதிபர் ஒரு சில வாரத்துல போர் முடிஞ்சிடும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு அப்படின்னா அப்ப அவரோட ஐடியாலஜி என்னவா இருக்க போகுது, ஈரானை முழுசா அழிக்கிறதா தான் இருக்கும், டில் வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ ஈரான் இன்னும் ஒரு சில வாரத்துல அமெரிக்காவோட கட்டுப்பாட்டுக்கு வருமா, இதை பத்தி ஈரான் பதிலுக்கு என்ன சொல்லியிருக்காங்கிறத பார்ப்போம். ஈரான் ஒரு 4 பக்கம் கொண்ட அறிக்கையை ஒண்ணு வெளியிட்டிருக்காங்க. அதுல ஈரான் எடுத்தமத்துல என்ன சொல்றாங்கன்னா, எங்களை காத்து நிற்கிற கடவுளுக்கு வணக்கம், இது வரைக்கும் எங்களோட துணை நிற்கிற கடவுளுக்கு வணக்கம்னு அந்த அறிக்கையை ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல ஈரான் உலக மக்களுக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, உலக மக்களுங்கிறத விட அமெரிக்கர்களுக்காகவே இந்த கடிதத்தை எழுதியிருக்காருன்னே சொல்லலாம். அமெரிக்கர்களுக்கு, அமெரிக்க வாழ் மக்களுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த போரை நாங்க தொடங்கல, அதாவது நாங்க உலகத்தோட அப்படியே பக்கம் இருக்கோம், அமெரிக்கா அப்படியே தலையில கீழே இருக்காங்க, எங்கள்கிட்ட இருக்கிற ஆயுதங்களை வச்சு நாங்க அமெரிக்காவை அட்டாக் பண்ணவே முடியாது. சோ லிட்டரலா ஃபர்ஸ்ட் யார் எங்களை அட்டாக் பண்ணது, அமெரிக்காவா இல்ல ஈரானா அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அமெரிக்கா ஒரு 200-300 வருடங்களுக்கு முன்னாடி வந்ததுதான். ஆனா நாங்க 5000 ஆண்டுகள் பழமையான கண்ட்ரி, எங்களோட கண்ட்ரி. நாங்க இது வரைக்கும் எந்த ஒரு தீய சக்திக்கும் எந்த ஒரு தீவிரவாதத்துக்கும் துணையா போனது கிடையாது. எங்க நாட்டை பாதுகாத்துக்கிறதுக்கு எங்களோட தற்காப்புக்காக நாங்க போரை எதிர்கொண்டுட்டு இருக்கோம்.
நாங்க இது வரைக்கும் யாரையும் ஃபர்ஸ்டா அடிச்சது கிடையாது. எங்களோட போர் வரலாற்றை நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் போர் நடந்ததுல எந்த ஒரு கண்ட்ரியும் நாங்க வந்து ஃபர்ஸ்ட் அடிச்சது கிடையாது. இப்ப நடந்துட்டு இருக்கிற இந்த போர்லயே ஃபர்ஸ்ட் அடிச்சது வந்து அமெரிக்கா. அவங்க அஃபென்ஸ் பண்றாங்க, நாங்க டிஃபென்ஸ் பண்றோம். அவங்க எதிர்த்து அடிக்கிறதுக்கு நாங்க டிஃபென்ஸ் பண்ணி வர்ற ஏவுகணைகளை தடுக்கிறோம். பிளஸ் வந்து எங்களோட நாட்டு பாதுகாப்புக்காக திருப்பி அடிக்கிறோம் அப்படிங்கிறதான் ஈரான் சொல்லியிருக்காங்க. இது வந்து இஸ்ரேலுக்கும் ஈரானுக்குமான போர். ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடக்கிற சண்டையில அமெரிக்கா எதுக்குள்ள வருது? அப்ப இஸ்ரேல் வந்து அமெரிக்காவை வந்து ஆட்டி வைக்குதா? அப்ப இஸ்ரேலுக்காக அமெரிக்கா வேலை பார்த்துட்டு இருக்கிறதா அப்படிங்கறத ஈரான் கேட்கறாங்க. இதுல அமெரிக்க வீரர்களை கொல்லணுங்கிற நோக்கம் எங்களுக்கு கிடையாது. அவங்க எங்களை அடிக்க வராங்க, சோ அதனால நாங்க டிஃபென்ஸ் பண்ணோம். அந்த இடத்துல வந்து அமெரிக்க வீரர்கள் உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் ஈரான் சொல்லியிருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா இந்த 10 வருஷத்துல நாங்க எந்த போருக்குமே போனது கிடையாது. இதுக்கு முன்னாடி நடந்த சண்டையும் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து பார்த்தோம்னா அப்ப இருந்து நடந்த எந்த போர்லையும் ஈரான் வந்து ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணதே கிடையாது. மற்ற நாடுகள் எங்களை அட்டாக் பண்ணுவாங்க, நாங்க டிஃபென்ஸ் பண்ணுவோம். அஃபென்ஸ் பண்றது ஒருத்தங்களா இருப்பாங்க, டிஃபென்ஸ் பண்றது ஒருத்தங்களா இருப்பாங்க. ஆனா அஃபென்ஸ் பண்றவங்க மேல எந்த தப்புமே வராது, டிஃபென்ஸ் பண்ற எங்க மேலதான் தப்பு வரும். இது வரைக்கும் இந்த 100 வருஷத்துல எந்த போருக்கும் போகாத எங்க மேல வர்ற போரை நாங்க வந்து தற்காத்த எங்க மேல பல பழிகளை போட்டுட்டு இருக்காங்க. எங்களுக்கு உலக நாடுகள் வாயிலாக பல பொருளாதார தடைகளை விதிக்கிறாங்க. இது வரைக்கும் நாங்க எந்த சண்டைக்கும் போனது கிடையாது, வந்த சண்டையை விட்டதும் கிடையாது அப்படிங்கிற பாணியில சொல்லியிருக்கிறாங்க. இப்படி ஒருத்தர் மேல ஒருத்தர் மாத்தி மாத்தி பழிய போட்டுட்டு இருந்தாலும் இதனால பாதிக்கப்பட்டது வந்து உலக மக்கள் தான். இதனால ஆயுள் தட்டுப்பாடுகள் வந்து அதிகமாயிட்டே இருக்கு. எங்கேயுமே சிலிண்டர் கிடைக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி சுச்சுவேஷன் போயிட்டு இருக்கிறப்ப இவங்க 2 பேர்த்தோட கருத்தும் அவங்க பாணியில சரியாக இருந்தாலும் உலக மக்களுக்கு வந்து இது ஒரு பெரிய ஆபத்தா போயிட்டு இருக்கு. இந்த போர் இதோட முடிஞ்சிருமா இல்ல மிகப்பெரிய போராகுமா? இவங்க 2 பேர்த்தோட கருத்தை பத்தியும் உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகிறது. நல்லதை பகிர்ந்து தாய் தந்த தமிழையும் தமிழ் மண்ணையும் மீட்டெடுப்போம். வாழ்க தமிழ்.